ஈவினிங்க்கு மேலே லூலு போயிட்டு வரலான்னு சொல்லி தான் கிளம்பி போயிருந்தோம். சிக்கன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா தீபாவளிக்காக ஸ்வீட் வெரைட்டியாக கலர் கலராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. எனக்கு எப்பயும் ஒரு பழக்கம் உண்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா தான் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி அப்படியே நம்ம திருப்பி உள்ளே போயிடக்கூடாதுன்னு கண்ணை கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு நடைய போட்டு வந்தாச்சு. வந்ததுமே வந்து சிக்கனை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சப்பாத்தி போட ஆரம்பிச்சாச்சு. நான் எப்போ சப்பாத்தி போட்டாலும் இது என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மாவு யூஸ் பண்ணுவேன். அது முடிஞ்சு போச்சுன்னா இங்கே லூலு பிராண்ட்லேயே இருக்கிற சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாஃப்டாக தான் வருது. எப்பயும் நான் சப்பாத்தி போடுறப்ப இந்த ஆயிலெலாம் எதுவும் தடவ மாட்டேன். இந்த டைம் வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா சாஃப்டாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. சிக்கனோட சரி இஞ்சி சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் இந்த டெக்கின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபினே சொல்லலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இதுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் கோகோனட் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், அதை திருப்பிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். இதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 இஞ்சி துண்டு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் இந்த தேங்காயில் இருக்கிறதுலே வந்து சேர்த்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இதுக்கு ஒரு தாளிப்புக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு அப்படியே இந்த சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.